அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் அருகே திமுக சட்டத்துறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். கள நிலவரம் என்ன? வணக்கம். மத்திய அரசுடைய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக சட்டத்துறை சார்பாக தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வெளியே கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறும் வலியுறுத்தும் விதமாக திமுக சட்டத்துறை சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றம் முன்பாக திமுக சட்டத்துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே திமுக சட்டத்துறை சார்பாக தற்பொழுது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக உடைய மூத்த வழக்கறிஞரும் சட்டத்துறை செயலாளருமான எம்பியுமான என்ஆர் இளங்கோ தலைமையில் தற்பொழுது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக உடைய வழக்கறிஞரை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்பொழுது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக தற்பொழுது கோஷம் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் அதே போல இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பி வருகின்றனர். ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என தற்பொழுது இந்த வழக்கறிஞர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். இந்த கண்டன ஆட்டம் நடைபெறுவதை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவுடைய மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான என்ஆர் இளங்கோ தலைமையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே திமுக சட்டத்துறை சார்பாக தற்பொழுது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.